Hi friends, இன்னைக்கு வந்து செப்டம்பர் 17 2024. இன்னைக்கு வந்து டியூஸ்டே friends. இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா வந்து டெய்லி ரொட்டீன் தான். காலையில ஏஞ்சதுல இருந்து நைட் வரையும் ஃபுல் டே என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத தான் friends பார்க்க போறீங்க. ஏஞ்சதான் வந்து அடுப்பு திட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் துடைக்கிறது. நைட்டே வந்து ஓரளவு கிளீன் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி காலையில பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேலை பெண்டிங் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து ஒரு நாளைக்கு நைட்டே தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் காலையில வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தா. சரி இன்னைக்கு அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டாச்சு. ஏஞ்சி வந்ததும் வந்து டீ வைக்கிறதுக்குள்ள நம்ம அப்படியே தொடச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டீ வைக்க ஆரம்பிக்கலான்னு வந்து தொடச்சிட்டு இருந்தேன். சாப்பாடு வந்து மோஸ்ட்லி இண்டக்ஷன்ல வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதால இந்த இடம் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்குது தினமும். எப்படி இருந்தாலும் வந்து கொதிக்கும் போது 1-2 சாப்பாடு சிந்திருது. இண்டக்ஷன் இந்த சைடு வைக்கலான்னு பார்த்தோம்னா தண்ணி டேப் எல்லாம் இருக்கிறதுனால சேஃப்டி இல்லை நமக்குன்றதுனால நான் இந்த கார்னர்ல வச்சிருக்கிறேன். அதை வந்து தினம் வந்து அந்த இடம் தொடச்சி எடுத்துருவேன். 1-2 சாதம்லாம் சிந்தி இருக்கும், அதுவும் துடைக்கிற வேலையா இருக்குதானா. எல்லாம் வந்து தொடச்சி கிளீன் பண்ணியாச்சு. சரி ஃபர்ஸ்ட் காலையில 5:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ஒரு முறை டீ குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி இன்னொரு முறை டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து டீ போட ஆரம்பிச்சேன். சரி அந்த கிண்ணத்திலே வச்சுட்டு அதையும் வலைக்கு கிளீன் பண்ணிடலாம் தேய்ச்சிடலாம் அப்படின்றதுனால பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஜனனிக்கு வந்து காஃபி கௌசியப்பா விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இடையில கொஞ்ச நாள் காஃபி குடிச்சிட்டு இருந்தாரு, இப்ப அதுவும் வேணாங்கிறாரு. அவருக்கு லெமன் டீ அந்த மாதிரி தான் எப்பயாவது, அது கூட ஃப்ரீக்வெண்டா தினம்லாம் பண்றது இல்ல, எப்பயாவது கேட்கும் போதுதான் போடுறது. இப்ப வந்து ஜனனிக்கு காஃபி போட்டுட்டு இருக்கிறேன். என்னன்னா வந்து எல்லாரும் ஒரே இதா குடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வேலை விடணுன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கும். அவருக்கு லெமன் டீயோ அந்த மாதிரி பிளாக் டீயோ போடுறது ஒரு வேலையா இருக்கும். ஜனனிக்கு காஃபி இருக்கும், எனக்கு டீ இருக்கும், அந்த மாதிரி ஓடுது. கௌசியப்ப ரொம்ப ரேரா தான் கேட்பாரு. அதுவும் காலையில சீக்கிரம் ஏஞ்சிட்டோம்னா அந்த டைம்ல வேணா கேட்பாங்க. சரி எனக்கும் ஜனனிக்கு மட்டும் போட்டுட்டு இருக்கிறேன் நானு காஃபி கலந்துட்டு. அப்படியே வந்து நம்ம டீ வடிகட்டிடலான்னு. ஏஞ்சதை வந்து நம்ம வந்து ஏதாவது குடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நகருது. சரி டீ குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையா ஆரம்பிக்கலாம்னு வந்து டீ குடிச்சு ஆரம்பிச்சேன். காஃபி வந்து பல வெரைட்டி வந்து நான் ஜனனி டேஸ்ட் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை ஒரு இது வாங்குவா, அடுத்த முறை வேற வாங்கலாமா அப்படின்பா. அந்த மாதிரி வந்து வெரைட்டி அப்பப்போ மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். சிறுதானிய தோசை மாவு அரைக்கலான்றதுனால வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ராகி அதுக்கப்புறம் வந்து கம்பு வச்சு மாவு அரைக்க போறேன். மாவு அரைக்கிறதுல இருந்து ஃபுல்லா எப்படிலாம் அரைக்கிறோன்றத காட்டுவேன். கம்பு, கேழ்வரகு, அரிசி இதெல்லாம் போட்டு நம்ம மாவு அரைச்சிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசையும் போடலாம், இட்லியும் போடலாம். கம்பு 1 கப்பு, கம்பு வந்து 1 கப்பு போட்டுக்கிட்டேன். கேழ்வரகு 1, அரிசி இட்லி அரிசி ஒரு 1.5 கப்பு இட்லி அரிசி, ஒரு 1/2 கப்பு அளவு வந்து பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன போட்டிருக்கிறோன்னா கம்பு 1 கப்பு, கேழ்வரகு 1 கப்பு, இட்லி அரிசி 1.5 கப்பு, பச்சரிசி ஒரு 1/2 கப்பு. எப்படி வரும்னா தானியம் வந்து 2 கப்பு, அரிசிங்க ரெண்டும் சேர்ந்து 2 கப்பு, அந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன். தானிய வகைங்கள்லாம் வந்து 4 கப்பு எல்லாம் போட்டாச்சு. அதுக்கு வந்து 1 கப்பு உளுத்தம்பருப்பு 1 கப்பு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 4க்கு 1 உளுந்து. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். எல்லாம் வந்து நல்லா கழுவி நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அரைக்கலாம். இப்போ நான் வந்து மதியம் ஊற வச்சிட்ருக்கிறேன்.
ஈவினிங் அரைச்சி நைட்டு தூங்கும்போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் தோசையோ இட்லியோ ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் புளிக்கக்கூடாது இது. அதில் வந்து ஈவினிங் அரைச்சிட்டு நைட்டு தூங்கும்போது எடுத்து வச்சுருவேன். ஒரு 3 மணி நேரம் புளிச்சிரும். அது எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 10 மணிக்கெல்லாம் வந்து துணி மிஷினில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து காய வைக்கவே மறந்துட்டேன். மாவுலாம் அரிசிலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடடா மிஷினில் துணி இருக்குதேன்னு அப்புறம் வந்து ஓடி வந்து காய வைக்கலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் துணி காய வைக்கலான்னு பார்த்தா கீழே செடிங்கெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி காலையில் ஊற்றவே இல்லை. சரி அதை துணி போட்டோம்னா மறைஞ்சிரும், ஊத்துறது கஷ்டமா இருக்கும். சாயந்தரத்துக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடும். சரி முதல்ல தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் துணி காய வச்சுக்கலான்ட்டு அப்புறமா வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன். நிறைய செடி வந்து வைக்க வேண்டியது அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு டைம் இல்லாத ஓடிட்டு இருக்குது. போன வாரம்லாம் கல்யாணம் அது இதுன்னு ஓடியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா மீட்டிங் அது இதுன்னு பயங்கரமா பிஸியாவே இருக்கிறாரு. இது எப்ப வைக்கிறதுன்னு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு விடிய காலையில போய் வச்சா வைக்கணும், இல்ல நைட்டு வந்து 7 o'clock மேல ஆயிருது. அப்பவும் இருட்டாயிருதுன்னு வைக்க முடியல. அப்படியே ஓடிட்டு இருக்குது. இது என்னைக்குதான் விடிவு காலம்னே தெரியல இந்த செடிங்களுக்கு. உள்ள வைக்கிற மாதிரி குரோட்டன் செடி ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அழகா வாசப்படி பக்கத்துலயே வந்து வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து தண்ணி லைட்டா ஸ்ப்ரே பண்ணா போதும். ஃபுல்லா நிழலே வச்சுக்கலாம். இன்டோர் பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. லைட்டா அப்பப்போ வந்து 1 விட்டு 1 நாள் ஸ்ப்ரே தண்ணி வந்து ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு வச்சிருவேன். சூப்பரா அப்படியே இருக்குது. அதுக்கு வந்து தண்ணியா காட்டிட்டு அப்படியே பெருக்கிடலாம்டா அப்படின்னு பெருக்கிட்டு இருக்கிறேன். மதியம் கொஞ்ச நேரம் தான் ஃப்ரீயா உட்கார மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில இருந்து மதியம் வரையும் எடிட்டிங் போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயான்னு சொல்ல முடியாது. காலையில டிஃபன், அப்புறமா வந்து எடிட்டிங், அதுக்கப்புறம் வந்து திரும்ப லஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லஞ்சு சாப்பிட்டு உட்காரலாமான்னு அப்படியே உட்காருவேன். அதுக்குள்ள ஈவினிங் ஆயிரும். அது எப்படிதான் டைம் ஓடுமோ தெரியல. திடீர்னு பார்த்தோம்னா 4:30 ஆயிட்டு இருக்கும். ஐயோ வேலை இருக்குதுன்னு திருப்பம் ஏஞ்சி ஓடுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தினம் ரொம்ப ரொம்ப வேலையா இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து துணி காய வச்சது நல்லா காஞ்சிருச்சு. சரி பெருக்கிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கிடையில வந்து அம்மா போன் பண்ணாங்களா, அதை பேசிக்கிட்டே வந்து எடுத்துட்டு இருந்தேன். அதால கீழே மேலேயும் விழுந்துட்டு இருந்தது துணி. ஒரு பக்கம் காதுல ஒட்ட வச்சுட்டு செல்ல துணிங்களை எடுக்கும், அது கீழே மேல விழுந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டு சரி கையோட மடிச்சு வச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலான்னு மடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டே மடிச்சிட்டு இருந்தேன். டிவியை பார்க்கறது கூட ரொம்ப கம்மியாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படா கொஞ்ச நேரம் உக்காந்துக்கலான் இருக்குது. சரி கொஞ்ச நேரம் அப்படியே டிவி போட்டு பிடிச்ச நிகழ்ச்சியெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே துணி மடிச்சிட்டு இருந்தேன். என்னவோ ரொம்ப ஓவரா தான் போதும் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம். அதுக்குள்ள வந்து ஈவினிங் டீ போடுறது அது இதுன்னு வந்தது. அது அப்புறமா துணி மடிச்சு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டீ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதியம் ஊற வச்ச கம்பு, கேழ்வரகு, அரிசி இதை வந்து அரைச்சிட்டு போறேன். கிரைண்டர்ல போடலான்னு நினைச்சேன். சரி கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் சரி மிக்சிலே சீக்கிரம் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு மிக்சில தான் அடிக்க போறேன். உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. எல்லா தானியம் வந்து சூப்பரா ஊறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 5 மணி நேரமே ஊறிடுச்சு. உளுந்து போட்டு முதல்ல நல்லா அரைச்சிடலாம். உளுந்து வந்து சூப்பரா நல்லா ஃபைனா அரைச்சாச்சு. உளுந்துலயே வந்து நம்ம வெந்தயம் போட்டு ஊற வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க உளுந்து சூப்பரா அரைச்சாச்சு. கிரைண்டர்ல போட்டிருந்தா ஒரே முறை போட்டிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாவுக்கு வந்து நான் உப்பு போட்டு கலந்து வச்சிடுறேன். எப்பயுமே வந்து நான் கல் உப்பு போட்டு தான் கரைச்சி வைப்பேன். இது வந்து
நல்லா வந்து ஃபைனாக அரைச்சாச்சு. ராகி கூட இருக்கிறதுனால நமக்கு அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஹெல்த்தியை தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நான் வந்து கொஞ்சம் கம்பும் சேர்த்துக்கிட்டேன். ஃபுல்லாக ராகி போட்டோம்னாலும் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கம்பும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இது தான். அதில் கம்பு கூட சேர்த்துக்கிட்டேன். அது இல்லாமல் இட்லி அரிசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சிட்டு இது வந்து ஈவினிங் பண்ணிகிட்ருக்குறேன். நைட்டு தூங்கும்போது நான் எடுத்து வச்சுருவேன். இது ஒரு 2-3 மணி நேரம் ஊறினாலுமே போதும். ரொம்ப நைட்டெல்லாம் ஊறிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி பொச பொசன்னு வந்துடும். ராகிலாம் ரொம்ப புளிச்சிரும், நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 மணி நேரம் அந்த அளவுக்கு ஊறினாலே வந்து நான் எடுத்து வச்சுருவேன். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் புளிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நாம் படுக்கும்போது கரெக்டாக இருக்கும் எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. அதில் தான் எப்போவுமே வந்து ஈவினிங்கில் அரைச்சிருவேன். நம்ம தூங்கிறதுக்குள்ளே எடுத்து வச்சுருவேன் உள்ள. காலையில் ஏஞ்சி சூப்பராக பண்ணிக்கலாம். நைட்டெல்லாம் வந்து புளிச்சதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி புளிச்சிரும். அதால தான் சூப்பராக நம்மளோட ராகி கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம், பணியாரம் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ தட்டு போட்டு மூடி 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் புளிச்சதும் வந்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எடுத்து நான் இட்லி ஊற்றிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட் டின்னர் வந்து பச்சை பயிறு முளை கட்டின நேத்திக்கு அதை வந்து நான் குழம்பு செய்ய போகிறேன். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்லி தோசை 2 பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக பச்சை பயிறு குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முளை கட்டி நேத்திக்கு வந்து முளை கட்டணும்ல, அதை எடுத்து வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன். சேலடுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து கடுகு போட்டாச்சு, கொஞ்சமாக சீரகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் தக்காளிலாம் கொஞ்சம் மேஷ் ஆகிடும் உப்பு போட்டு வதக்கினோம்னா. பெருங்காயம் போட்டுக்கலாம். பயிருன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி முளை கட்டினது இதெல்லாம் கொஞ்சம் கேஸாக இருந்துச்சுன்னா பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பருப்புன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பொடி காலி ஆயிடுச்சு. குழம்புக்கு தேவையான மிளகா பொடி போட்டுடலாம். மஞ்சத்தூள், இது வந்து நைட்டு ஒரு வேளைக்கு கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். நாளைக்கு வந்து சேலட் செஞ்சுருவேன். சும்மா கொஞ்சமாக இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ சேலட் மாதிரி தான் இருக்கும் சூப்பராக. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்பு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஏதாவது அரைச்சி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி இருந்தால் திக்காக இருந்திருக்கும். எங்கள் பசங்களுக்கு வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றினா பிடிக்காது. அதால் ஒரு டிப்ஸ், பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சிக்கிட்டேன், பவுடர் பண்ணிட்டேன். இதையும் போடலாம், இல்லை கடலை மாவு, இல்லை கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா அது ஒரு மாதிரி குழன்னு ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காதுன்றதுனால பொட்டுக்கடலை இல்லை வந்து நம்ம கடலை மாவு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சி ஊற்றிட்டோம்னா திக்காக வந்துடும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதில் ஊற்றிடலாம்.
இந்த மாதிரி வந்து காரக்குழம்புலாம் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு திக்கா வேணும்னா கடலை மாவாவது இல்லை பொட்டுக்கடலை மாவாவது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தேவையான அளவு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஊற்றிட்டோம்னா நல்லா திக்காக வந்துடும் குழம்பு. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா லைட்டாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக போட்டுக்குவேன். லைட்டான ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், குழம்பு இருந்துருச்சு, நல்லா திக்காகவும் வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு ஏற்ற வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து தோசை ஊற்ற வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சோள மாவு. இன்னைக்கு நைட் வந்து சோள மாவு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் எங்களுக்கு ஓவர். தோசை இட்லி வந்து ஒரு தட்டு ஊற்றி வச்சாச்சு. குழம்பு அவ்வளோதான், நைட் டின்னர் முடிஞ்சது. இந்த பச்சைப்பயிறு குழம்பு வந்து சூப்பர் காம்பினேஷனா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இட்லி தோசைக்கும் செம்மையா இருந்தது. எல்லாரும் வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர்